ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறேங்க. இந்த மஷ்ரூம்ஸை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்படி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக சீரகம் சேர்த்துக்குவோம். சீரகம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு வாசனைக்காக. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட சிக்கன் ரோஸ்ட்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது பிடிக்கலைன்னா தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோங்க. இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு. சீரகம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகமும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்குறோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். இப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகி வருது. இன்னும் ஒரு செகண்ட் இருந்தால் நல்லா ஃப்ரை ஆயிருங்க. பாருங்கள், காளான் வந்து நல்லா வெந்துருச்சு, சூடாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. காளான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். நல்லா இருக்குங்க. அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.